அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். கர்த்தரின் ஊழியக்காரரே துதியுங்கள். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு அற்புதங்களின் மூலமாக ரட்சிப்பு என்பதே. கர்த்தருடைய ஊழியக்காரனான பவுல் சீலாவும் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர், அவரே மேசியா, கன்னிகையினிடத்தில் பரிசுத்தமாக உற்பவிக்கப்பட்டு பிறந்தவர், நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தவர், பரமேறி போய் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறவர், இயேசுவின் மூலமாகவே ரட்சிப்பு, நித்திய ஜீவன் என்ற சுவிசேஷத்தை பிரசங்கித்து வந்தார்கள். யூதர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை, மற்றவர்களோ இதை ஏற்றுக்கொண்டார்கள். சுவிசேஷத்தின் நிமித்தமாக பவுலையும் சீலாவையும் சிறையில் அடைத்தார்கள். சிறைச்சாலையிலே நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயிட்டு. சிறைச்சாலைக்காரன் சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதைக் கண்டு கட்டுண்டவர்கள் ஓடிப்போனார்கள் என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ளப் போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அவன் அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்யும்போது மீண்டும் மீண்டுமாக அற்புதங்களையே நாம் விரும்பி நாடுகிறோம். ஆனால் கர்த்தர் எப்படிப்பட்ட சர்வ வல்லவர், அவருடைய மகத்துவம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்தவர்களாக நம்மை நாமே அவர் கரங்களில் ஒப்பு கொடுத்து விலையேற பெற்ற ரட்சிப்பையே நாடுகிறவர்களாக இருப்போமாக. அதையே கர்த்தரும் விரும்புகிறார். ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தினால் நிரம்பினவர்களாக மற்றவர்களுக்கும் நாங்கள் ரட்சிப்பை அறிவிக்கும்படியாக எங்களுக்கு கிருபையையும் பலனையும் தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.